ஆத்மா வணக்கம் நண்பர்களே. ஆத்மா வணக்கம். இது விஜய் அவர்களுக்கான பதிவு. அவர் கடந்த பதிவில் உணர்வை பிடிப்பது எப்படி என்று கேட்டிருந்தார். உணர்வை உணவை பிடிப்பது என்பது சொந்த முயற்சியால் நாமளே அதை பிடிக்கணும். ஆனால் அதை நோக்கியே உங்களை செலுத்துவதற்கான வழியில் இது புரிதலுடைய கடமையாக இருக்குது. அந்த வகையில் நான் உங்களுக்கு கடமைப்பட்டிருக்கேன். அந்த இடத்துக்கு நீங்கள் உங்களை தள்ளி கொண்டு போய் போடுறதுக்கு என்னால் முடியும். முதல்ல இந்த கேள்வி உங்களுக்கு வந்திருக்கனாலே நீங்கள் ஏதோ ஒரு பயிற்சி செஞ்சுருக்கீங்க. நான் சொன்ன மாதிரி 3 வித பயிற்சிகள் உலகத்தில் உள்ளது. அது ஏதோ ஒன்று இருக்கும். வாசி யோகம், குண்டலினி யோகம், நாத யோகம். இதிலேருந்து பல பிரிவுகள் பிரிஞ்சு ஏகப்பட்ட பயிற்சிகள் இருக்குது. இது கவனக்கூட்டல் தான். இந்த பயிற்சிகள்லாம் கவனக்கூட்டல் நீங்கள் சிறப்பாக செஞ்சுருந்தீங்கன்னா அப்போ தான் இந்த நம்மளை பிடிக்கிறதுக்கான கெப்பாசிட்டி, ஒரு தகுதி உங்களுக்கு வரும். ஏன்னா அப்போ அந்த மனசுக்கு தான் சூட்சமமாக யோசிக்க தெரியும். சதா விரிஞ்சிக்கிறவன் சாதாரண மனிதர்களால் செய்ய முடியாது. அதனால் ஒரு பயிற்சி நிச்சயம் அவசியம். பயிற்சி நீங்கள் செய்தவர்களாக இருந்தால் நான் சொல்லும் டெக்னிக்கை நீங்கள் புரிஞ்சிக்க முடியும். இல்லைன்னா கடினம். அந்த கவனக்கூட்டல் பயிற்சி முடிஞ்ச வரைக்கும் செஞ்சுட்டு இந்த பயிற்சி நீங்கள் முயற்சி பண்ணி பார்க்கலாம். அந்த பயிற்சியில் 3 நிலை இருக்கும் சொன்னேன். கவனிக்கப்படும் பொருள், வாசியோ உணர்வோ மந்திரமோ, கவனித்தல் செயல், கவனிப்பான் இருப்பான். இந்த 3 இல்லாத நிலை தான் அந்த உணர்வு. நான் நிலை, ஒரிஜினல் நிலை. இந்த நிலையை தான் பகவான் சதா சொல்லிட்டு இருக்கிறார். திரிபுடின்னு சொல்லுவாங்க, திரிபுரம் சொல்லுவாங்க. இந்த 3ஐயும் ஒதுக்கி தள்ளக்கூடிய தன்மை உங்கள் மனசு உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும். அதுதான் விலகி நின்று காட்டும். அப்போ அந்த மனசுக்கு நீங்கள் புரிய வைக்கிறது தான் சத் சங்கம். இந்த சத் சங்கத்தால் மட்டும்தான் நிகழ்த்த முடியும். சரியான சத் சங்கம் இருக்கணும். இது யூடியூப் பார்த்தோ கேட்டோ சொற்பொழிவு ஏதோ ஒன்று பண்ணியோ நீங்கள் அதை புரிஞ்சுக்கிட்டு முடிய முடியாது. உள்ளேயும் சத் சங்கம் இருக்கும், உங்களுக்குள்ளேயும் வெளியிலும் சத் சங்கம் நிகழ்த்தணும். உங்களால் முடிஞ்சால் உங்கள் ஃபோன் நம்பரை கொடுத்தீங்கன்னா என்னால் முடிஞ்ச வரைக்கும் அதை நான் சத் சங்கம் நிகழ்த்த நான் ட்ரை பண்ணுறேன். அந்த இடத்துக்கு நீங்கள் போகிறதுக்கு தகுதியாக இருக்குன்னு சொல்கிறதுக்கு அது முதல்ல மைண்டில் எடுத்துக்கணும். மறுபடியும் ஞாபகப்படுத்துகிறேன். ஒரு பயிற்சி நிச்சயமான ஒரு மனம் ஒருமைப்பாடு உள்ள பயிற்சி. இந்த 3 வித பயிற்சி ஏதாவது சிறப்பாக நீங்கள் செஞ்சிடணும். சரிங்களா? இல்லைன்னா இந்த விளங்குறதுக்கு கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா அந்த நிலை தான் உண்மையான தியானம். இது 3 தியானம் இல்லை, இது கவனித்தல். வடமொழியில் தியானம் என்றால் கவனின்னு அர்த்தம். இந்த 3ஐயும் நீங்கள் கவனித்தல் செயலில் தான் இருப்பீங்க, கவனிக்கிறது தான் இருப்பீங்க. ஓகேங்களா? அது நடைவண்டி மாதிரி. அந்த நடைவண்டி விட்டு இப்போ நிற்க போகிறீங்க. நடைவண்டினா அந்த 3 பயிற்சி நடைவண்டி போல். அதை விட்டுட்டு தனியாக குழந்தை நின்று தானாக நிற்க பாருங்க. அந்த மாதிரி இப்போ நிற்கிறதுக்கான முயற்சி நீங்கள் கேட்குறீங்க. அதை தான் உங்களுக்கு சொல்லித்தர முடியாது, அங்கே புரிய வைக்க ட்ரை பண்ணுறேன். இதில் ஒரு சுவரை பாருங்கள். ஓகேங்களா? சுவர்ன்ற ஒரு பொருள் இருக்குது, அதை பார்க்குறீங்க. கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு இப்போது அந்த சுவர்லேருந்து உங்கள் கவனத்தை திருப்பி சுவருக்கும் என் கண்களுக்கும் இடையே உள்ள அந்த வெற்றிடத்தை எங்கள் கவனத்தை வைங்க. இதை கொஞ்ச நாள் சில நாள் சிறப்பாக செய்யுங்க. சுவற்றிலிருந்து கவனத்தை பிரித்து அந்த வெற்றிடத்தில் நிற்கிறீங்க. இடையில் இருக்கக்கூடியது. நீங்கள் பழைய ஏதோ ஒரு பயிற்சி நீங்கள் சிறப்பாக செஞ்சால் மட்டும்தான் கண்ணுக்கு சுற்றி இருக்கிற பொருள்கள் உங்களுக்கு தடையாக தெரியாது. வெறும் வெற்றிடத்தையே கவனிச்சிட்ருப்பீங்க. இல்லைன்னா உங்களுக்கு அந்த பொருள் தடைப்படுத்திகிட்டே இருக்கும். அதனால் மறுபடியும் ஞாபகப்படுத்த பழைய பயிற்சி ஏதாவது ஒன்று செஞ்சுருக்கு. நீங்கள் மனம் ஏகாக்கிரப்பட்ட பயிற்சி அந்த வெற்றிடத்தையே நின்று பழகினீங்கன்னா கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அந்த கவனம் அப்படியே உள்ளே திருப்பி உங்கள் கவனிப்பவன்கிட்ட வைக்க முடியும். அதுவும் கொஞ்சம் சத்சங்கம் கொஞ்சம் நிகழ்த்தணும். அப்போ நடுவில் சத்சங்கம் நிகழ்த்திட்டு நீங்கள் உங்கள் கவனிப்பவன்கிட்ட கொண்டு போக முடியும். அந்த கவனிப்பவன்கிட்ட கொண்டு போன பிறகு தான் அந்த கவனிப்பவனை நீங்கள் விளக்க முடியும். அது வரைக்கும் நிதானமாக இந்த பயிற்சியை நீங்கள் செய்யணும். ஆத்மா வணக்கம். நன்றி.